அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெசன்ட் நகரில் தாறுமாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் நடைமேடையில் படுத்திருந்த சூர்யா என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்திய ஆந்திர எம்பியின் மகள் பீடா மாதுரி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்கள். சென்னை பெசன்ட் நகர் ஓடைக்குப்பம் பகுதியை சேர்ந்த 22 வயது நிரம்பிய சூர்யா என்பவர் பெயிண்டராக பணியாற்றி வரும் நிலையில நேற்று மாலை மதுபோதையில் அங்கு இருக்கக்கூடிய பிளாட்பாரத்தில் அவர் உறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று அந்த படுத்திருந்த சூர்யா மீது ஏறி இறங்கியதுல அவர் பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற நபர் ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா எம்பியான பீடா மஸ்தான் ராவின் மகள் பீடா மாதுரி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் இங்கு சென்னை பெசன்ட் நகர்ல தங்கி வரும் நிலையில இவருக்கு சொந்தமாக அவர் பாண்டிச்சேரியில ஒரு தனியார் நிறுவனம் நடத்தி வருவதும் தெரிய வந்தது. அவ்வழியாக செல்லும் போது இந்த விபத்தானது நிகழ்ந்திருப்பதும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரை கைது செய்த போலீசார் அவர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவிக்கும் வகையில வாகனத்தை ஓட்டுதல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த பிரிவானது பெயிலில் வரக்கூடிய பிரிவு என்பதால் அவரை விசாரணை நடத்திய பின்பு அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். மேலும் இவருடன் வந்த பெண் யார் என்பது குறித்தும் தற்போது போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையே பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவமானது விபத்தை ஏற்படுத்திய நிலையில அவரது உடலானது ராயப்பேட்டை அரசு மருத்துவ பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்ட நிலையில அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில அவரது உடலை வாங்க மறுத்த நிலையில நாளை இந்த உடலை பெற இருப்பதாக உறவினர்கள் தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.